கார்த்திக் தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. கார்த்திக் ராணியோட ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் ரொம்ப பிடிவாதமாக பாட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்ல கார்த்திக் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. எல்லா ஸ்டாஃப் கிட்டே இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்னேகாவுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ராணி பாண்டியன் ஒருத்தவங்க சார் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள மேலே வர சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பாடுறதுக்கு சம்மதம்னு சொன்ன உடனே கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராணி ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் வந்து ஒரு பாட்டை வந்து பாடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் அவங்களுக்கு அட்வான்ஸாக 50,000 செக் வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு இவ்வளோ பணத்தை நாங்கள் மொத்தமாக பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் தர்மலிங்கமாக டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. தெரிஞ்ச ஒரு பெரிய தப்பை நாங்கள் பண்ணிட்டோம். அன்றைக்கே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார். அப்போவே பண்ணியிருந்தா உயிர் பயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நினச்சது ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல தர்மலிங்கம் ரொம்ப தைரியமாக அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது, எல்லாம் அந்த முருகர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திக்கும் அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ ஒரு சேட்டு வந்து வராங்க. இப்போது தர்மலிங்கமாக விசாரிச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு சொல்லி இந்த வீட்டை விற்று எங்கிட்ட இந்த பணத்தை வாங்கினீங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக்கும் தீபாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போது வீட்டை விற்று பணத்தையும் வாங்கிட்டீங்க, ஒரு மாதம் டைம் கேட்டுருந்தீங்க வீட்டை காலி பண்ணுறதுக்கு, இப்போது 10 நாள் தான் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீபா வந்துட்டு என்ன சார் இப்படி உடனே காலி பண்ண சொன்னால் அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி வேணும்னா ஒரு 5 நாள் டைம் எடுத்துக்கோங்க, 15 நாள் காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர. அப்போது கார்த்திக் வந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களால் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சேட்டு வந்துட்டு என்ன மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த வீட்டை நாங்களே வச்சுக்கிறோம், நாங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த சேட்டு அதெல்லாம் முடியாது, என் சொத்தை வந்து நான் வந்து என் பையன் பேர் மேலே மாற்றி எழுதிட்டேன், அதனால் இந்த வீட்டை இடிச்சிட்டு நான் வேறு ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ கார்த்திக் வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இல்லை என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், எங்கள் அம்மா தான் வந்து தீபாக்கு நகை போடணும்னு கேட்டாங்களா, இல்லை நான் தான் கேட்டேனா, எதுக்காக நீங்கள் இப்படி வீட்டை விட்டு தீபாக்கு நகை போட்டிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக இப்படிலாம் அவசரப்பட்டு பண்ணியிருக்கீங்களே, அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீட்டை விற்க போகிறனாவது என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட பணம் கேட்டால் நான் இல்லைன்னா சொல்ல போகிறேன், எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தீபாவோட அப்பா வந்துட்டு இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் வந்து உங்ககிட்ட நின்னா அது தப்பு இல்லையா, ஏற்கனவே எங்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லோரும் முன்னாடி நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்க, திரும்பவும் இன்னொரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் உங்ககிட்ட எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு நீங்கள் என்னை வந்து உங்களோட பையனாக வந்து பார்க்கல, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் தான் உங்களை அம்மா அப்பாவாக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தனா என்னை நீங்கள் பார்க்கல, அதனால தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு இனிமேலாச்சும் பண விஷயத்தில் ஏதாவது முடிவெடுக்கணும்னா என்னை கேட்டு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஆகிற வேலையை பார்ப்போம், நீங்கள் எல்லோரும் உங்கள் திங்ஸை வந்து பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு சார் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிடுங்க, இப்போ உடனே போய்ட்டு எங்கேயும் வீடு கிடைக்காது, அதனால எல்லாரும் வந்து நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தீபா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.